ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீ. முதலாக நம்ம சேனலில் ஃபுட் பிளாக் வந்து போட போகிறோம். சண்டே இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். எப்பயும் போல தான் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மட்டனை வந்துட்டு வேக வச்சாச்சு. ஒரு 7 விசில் வந்து பண்ணியாச்சு. அது தனியாக எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ வந்து பிரியாணி நம்ம வந்து செய்ய போகிறோம். வாங்க, இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வைக்க போகிறோம். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அதை வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எனக்கு சுத்தமாகவே சமைக்கவே தெரியாது. மேகி கூட எனக்கு ஒழுங்காக செய்ய தெரியாது. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சமையல்னா என்ன அப்படின்ற மாதிரி தெரியும். முட்டை கூட எவ்வளோ நிமிஷம் அவிக்கணும்னு கூட தெரியாது. அதை கூட யூடியூப்ல பார்த்து தான் வந்துட்டு முட்டை இத்தனை நிமிஷத்துல தான் அவியும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. என்னை வந்து ரொம்ப ரொம்ப காப்பாற்றுன ஒரு மகாராசி அப்படின்னா அது வந்து மெட்ராஸ் சமையல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் தான். அவங்கள்ட்ட பார்த்து தான் வந்துட்டு சமையல் எப்படி சமைக்கிறது அப்படின்னு தெரியும். அவங்கக்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மைனூட்டாக வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு. சரி வாங்க, இப்போ வந்து காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நெய் கூட சில பேர் ஊற்றுவாங்க. இது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ப்ரெஷர் பேஷண்ட்னால நான் நெய் வந்து ஊற்றலை. நாட்டுக்கறியில் ஆல்ரெடி இருக்கும்ல, அதனால. இது என்னோட சுருட்டு மாதிரி இருக்கு. உடைச்சு போடணுமா இல்லை அப்படியே போடணுமா? உடைக்க முடியல. ஏலக்காய் மட்டுமே இருக்காது. ஏலக்காய்க்குள்ள விதையே இல்லை. அதனால நம்ம தனியா நம்ம வாங்கி வச்சுக்கோம். இப்ப வந்து இதுல என்னென்ன போட போறோம்னா, அந்த இது என்னன்னு, இது பேர் என்னன்னு தெரியல. இது பேரு இது கூட ஐஸ்கிரீம்லயே எதுவே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பட்டை, மிளகு, ஸ்டார், இதெல்லாம் இது அப்படியே பொன்னிறமாக வந்து அப்புறம் நீங்க எந்த மாதிரி மட்டன் பிரியாணி பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்கன்னா ஹார்ட் சிம்பிளை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு வெங்காயத்தை போடுறோம். பெரிய வெங்காயம் 3. வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சோண்டு நைஸ் உப்பு போடணும். தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்துட்டு நீங்க பார்த்துட்டே இருங்க, கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். அவனோட பேரையும் வந்துட்டு அப்டேட் கொடுப்போம். முக்கியமா நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு சில்வர் பட்டன் வந்துட்டு வந்துடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வந்து அப்ளையும் பண்ணியாச்சு. அதையும் என்னோட மகனோட பேரையும் வந்துட்டு ஒரு வீடியோவா நம்ம வந்து எடுத்து வந்து போட போறோம். இப்ப வாங்க பிரியாணியில வெங்காயம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொன்னிறமா ஆக போகுது ஆயிடுச்சு. இப்ப வந்து என்னது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட போறோம். இஞ்சி பூண்டு வந்து நம்ம இடிச்சுதான் போட்டுருக்கோம், அரைச்சு போடல. அப்பதான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னேன். நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் வந்து போட போறோம். 3 தான் போட போறோம். இப்ப வந்து ஜஸ்ட் நான் வந்து வெங்காயமும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட்டிருக்கேன். அதுக்கே வாசனை வந்து சூப்பரா இருக்கு. இதுவே இவ்வளவு வாசனையா இருந்துச்சுன்னா நான் செய்யற பிரியாணி எவ்வளவு வாசனையா இருக்குன்னு
எங்க வீட்டுல உள்ளவங்க தான் சொல்ல போறாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. தெரியல, அவங்க வச்சு டெஸ்ட் பண்ண போறோம். இப்ப வந்து பச்சை மிளகா நான் நறுக்க சொன்னேன். தம்பி வந்து பச்சை மிளகால பாம்பு அப்படியே வச்சுட்டு பச்சை மிளகா மட்டும் அது என்னன்னு தெரியல, எப்படி ஒரு அறிவான பிள்ளைன்னு தெரியல. சரி, 3 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியாச்சு. பச்சை மிளகா நல்லா வெந்தது சட்டம். தக்காளி வைக்கலாம். தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த புதினா கொத்தமல்லி வந்து அதை போட்டோம். புதினா கொத்தமல்லியை ஆஞ்சு வைக்க சொன்னேன். ஆஞ்சு அப்படியே வச்சுட்டு புடுங்கி கூட வைக்கல. அதை நான் தான் பண்ணணும். நூல் போட்ட வீடியோக்கு வந்து தம்பி வந்து கமெண்ட் பண்ணிருக்காப்ல, மூஞ்சியே காட்டுப்பா, முழுவே காட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. சாரி, ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த வீடியோ எடுத்தோம், வெளியில போய் எடுத்தோம். அதுவே எங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஷையா இருந்துச்சு. கேமரா குட்டியவே ஒரு மாதிரியா வியர்டா ஃபீல் பண்ணோம், நானும் என்னோட தம்பியுமே. ஸோ அதனால சாரி. இப்போ கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்துட்டு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து போட போறோம். 3 தக்காளி தான். தக்காளி போடுறோம். எவ்வளவு போடுறீங்க, எவ்வளவு போட போறோம் தெரியல. எவ்வளவு போடுறோம்? என்ன பண்ணுறோம்? போட்டதுக்கப்புறம் கொஞ்சமா தயிர் வந்து போகிறோம். தயிர் ஊற்றியாச்சு. அரிசி வந்து பாஸ்மதி அரிசியில தான் வந்துட்டு நான் செய்கிறேன். எனக்கு வந்து அந்த சாப்பாட்டு அரிசியில வந்துட்டு செய்ய தெரியாதுன்னு கிடையாது, எதோட செஞ்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால பாஸ்மதி ரைஸ் தான் எனக்கு வரும். ஸோ அதில் தான் நான் வந்து சேர்க்குறேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு தயிர் கொஞ்சம் போட்டு இப்போ அதையும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? மட்டனை வந்து இதில் போட போகிறோம். மட்டனில் உள்ள தண்ணியுமே வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போதான் கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்கும். முன்னாடி மாதிரி ரீல்ஸ் வந்து வரவேன்ட்டு சொல்கிறீங்க, பழைய வீடியோலாம் எடுத்து போடுறீங்க அப்படின்னு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ வந்து வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்துட்டு வீடியோ போட முடியல. நிறைய சாமான்லாம் இருந்ததுனால அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கே டைம் போதும்னு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தம்பியும் இருக்கிறதுனால அவங்க ஃபீட் பண்ணுறதுனால அதுவே நேரம் வந்து சரியாயிடுச்சு. ஸோ இப்போ எப்பப்போ டைம் இருக்குதோ அப்போலாம் வந்துட்டு ரீல்ஸ் எடுத்து போடுறோம். இன்க்ரீடியன்ஸ் வந்து அப்போ வரும். மட்டன் வந்து இதில் போட்டாச்சு. தண்ணி மட்டும் பார்த்து அளவு பார்த்து போடணும். இப்போ 1 கப்பு, இது என்ன ஒரு உலக்கு தானே, இந்த ஒரு உலக்கு அப்புறம் 1/2 உலக்கு போட்டேன். 1 உலக்குக்கு 1.5 உலக்கு தண்ணி போடுவாங்க. ரைஸ் வந்து போட போகிறோம். ரொம்ப போட்டு அலசி பிசைய வேணாம், சும்மா அப்படியே எடுத்து பொறுத்துமாப்பில் எடுத்து போடணும். இப்போ வந்து தண்ணி வந்து இதில் இருக்கு, கறி வேக வச்ச தண்ணி சுடுது. ஒன்று, யாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன வருதோ அது மட்டும் செய்யுங்க. 2 ஊற்றிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி மட்டும் 1/2 இது மட்டும் ஊற்றி உப்பு மட்டும் சேர்த்துட்டு லெமனை வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா வாசனையாக மசாலா கற்று வந்து தெரியல. லெமன் பிடிப்போம். இந்த மாதிரி கரண்டி வச்சு புழிஞ்சுக்கோங்க. ஏன்னா கொட்டை உள்ள போச்சுன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். பிரியாணி சாப்பிட்ற மூலிக்கு எடுத்து போயிடும். சேர்த்தாச்சு. உப்பு மட்டும் போடணும். உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி செக் பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் இருக்கும் தண்ணி, அப்போனா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே போட்டா சார்
ஒரே ஒரு விசில் தான், ஒரு விசிலுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து சிக்கன் 65 வந்துட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து அலசி எடுத்தாச்சு. இப்போ வந்து சிக்கன் மசாலா வந்து போட போகிறோம். சிக்கன் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலா வந்து போட போகிறோம். சிக்கன் மசாலாவை மசாலா கொஞ்சமாக கறிது அப்புறம் லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு வந்து மசாலா வந்து ஆட் பண்ணியாச்சு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து அடுப்பில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நிறையவே எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப பொரிச்சு எடுக்க மாட்டோம், அப்படியே நான் சொல்லிட்டு காமிக்கிறேன். தெரியல சொல்ல தெரியல. இது ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ பெருஞ்சீரகம் போட போகிறோம். பெருஞ்சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட போகிறோம். எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா தான் பிடிக்கும். இதுதான் அதுக்கப்புறம் சிக்கனை வந்து அதை போட போகிறோம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். கொஞ்சம் பாதியாக வந்து வெந்துட்டு இருக்கையில ஒரு முட்டை போட்டு ஆட் பண்ணி இது பண்ணிக்க போகிறோம். அதுவும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் தான் வந்துட்டு இந்த நேரத்தில் எல்லாம் லாஸ்ட்டாக வந்து முட்டையை வந்து ஆட் பண்ணுவோம். விசில் வந்து போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அரிசிலாம் நல்லா உதிரியாக வந்திருக்கு. பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். மூணுத்தையுமே டிப் பண்ணி சாப்பிடுவோம். உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கு. நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு இன்னைக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதே போல் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஃபாலோவும் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ சப்ஸ்கிரைப் தானே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வந்துட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.